அழாதீங்க. வீரனை பெற்றெடுத்த வீரத்தை அழக்கூடாது. வீரன் ஆளூர். நீங்க கேட்டது இல்லையா? மனோகரனோட தாய் பொறுத்தது ஒரு பொங்கி எழுன்னு சொல்றது. நான் இப்ப பொங்கி எழ போறேன் பாருங்க. வாங்கடா. தைரியமா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா வந்து அடிங்கடா. வெரி குட். நீ உன் அப்பாக்கு தான் பிறந்திருக்க. போய் அடி. வேற யாராவது போய் அடிப்பா. சும்மா என் தலையிலே ஏறிடு. தைரியம். கடவுளை கூப்பிடுறா. கடவுளே கடவுளே. அது இல்ல, போன் எடுத்து நம்ம தெய்வத்தை கூப்பிடுறா. ரமேஷ கூப்பிடுறா. டேய் ஒரு வண்டியில இவ்ளோ பொருளா இருக்கும். இது வண்டியோட என்ன பார்ட்? அது வண்டியோட கிட்னி. வேலையை பாரு ரமேஷ். வண்டியோட தொட பீஸும் கிடைச்சிருச்சு. ரமேஷ் கிரிதரனுக்கும் கோவிந்தனுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. கேவலமான கேஸ். என்னது? கிரிதரன் பொண்டாட்டி கிட்ட கோவிந்த ஏதோ கிரியோட பொண்டாட்டி. கிரிக்கு எங்க பொண்டாட்டி? டிரைவர் வர்கீஸ் பஞ்சராக்கிய டயர் இவன் பஞ்சர் ஒட்டி அது ஸ்டெப்னே தானே வச்சிருக்கான். அப்புறம் என்ன? எப்படி இருந்தாலும் வண்டி ஓடுது இல்ல. இதுக்கு நடுவுல ஆசாரி ஏதாவது உளி வச்சிருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நீ வந்து கேளு. அப்பதான் 2 பேரும் அடங்குவாங்க. என்ன இது? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெளியே தெரியலாமா? இல்ல ரமேஷ், இந்த பாழா போன நெஞ்சில நான் ரகசியமா தான் ஒளி வச்சேன். ஆனா இந்த பரதேசி திடீர்னு கத்தி ஊரை கூட்டுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இவன் பொண்டாட்டின்னு இவன் சொல்ற. இவனோட அந்த பொண்டாட்டி அந்த ரோசல் எனக்கு வாழ்க்கையில அது இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் தவிர வேற ஒரு பந்தமும் இல்ல. அவ ஒரு எல்ஐசி ஏஜென்ட். நான் அவகிட்ட பாலிசி எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். யாரோ என்னமோ சொன்னான்னு கேட்டுக்கிட்டு இவன் என்ன உடைய எடுத்து கொல்ல வரான். மானம் போகட்டும். ஊர் மக்கள் முன்னாடி இவன் மானம் போகட்டும். நன்றி கேட்டவனே. நடு ராத்திரியில வெள்ளை வேட்டிய தலையில போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வெளியில நல்ல பொம்மை மாதிரி பதுங்கி போயிட்டு இருக்கான். சரி, என பொம்பளை போறீங்க. வெள்ளை வேட்டியா? ஆமாடா. பொய். அவ்வளவும் பொய். இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சா ரமேஷா? இது யாரோ சொன்ன பொய்ன்னு. என்கிட்ட வெள்ளை வேட்டியே கிடையாது, வெள்ளை கலர் வேட்டியே கிடையாது. வெள்ளை வேஷ்டியா லுங்கியான்னு இவ்ளோ கரெக்டா உனக்கு யார் சொன்னா கிரிதரா? என் பொண்டாட்டி ரோசி. பக்கத்து விட்டு மனோஜா. அது யாரு மனோஜ்? அந்த நாய் இருக்குமே, அந்த வீடா? நாயா? பசு. நாய் இருக்கிற வீடா பசு இருக்கிற வீடா அப்புறம் பேசிக்கலாம். ஏன் தம்பி ரமேஷா, என்ன இப்படி சந்தேகப்பட்டு பார்க்காத. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்றேன் ரமேஷ். ஒரே ஒரு உளிய வச்சுக்கிட்டு ஆன்மீக வழியில நடந்துகிட்டு இருக்கிற சன்னியாசியான என் மேல அவதூறு பரப்பினா என்னோட குலதெய்வமான கருப்பசாமி பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது ரமேஷ். அது நான் அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரோசிய பார்க்கணும். நானும். அது வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பிரேக். யார் வீட்டு ப்ரோக்ராமுக்கு யாரா பிரேக் விடுறீங்க? இப்போ அந்த ஆச்சாரியோட விளையாட்டு என்னன்னு எனக்கு புரியல பாச்சு. கிரிதரா, திடீர்னு ஒண்ணுமோ யோசிச்சு கிணத்துல குதிச்சிட்டேன்னா மறுபடியும் வேற ஒண்ணு யோசிச்சு திருப்பி மேல வர முடியாது. நீ சொல்ற இந்த ரோசியோ பையனோ யாருமே மேல ஏறி வர ஒரு கயிறு கூட போட்டு தர மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஃபுல்லா சரக்கு கொடுத்து அவனை தூக்கி ஆத்துல போட்டு. அது வேண்டாம், அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிடுவான். அப்புறம் வேற என்ன பண்றது கிரிதரா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு விஷம் கொடுத்து நான் கொன்னுறேன். விஷம் கொடுத்தா இப்ப அவன் குடிச்சிருவான் பாரு. அவனுக்கு பிராந்தில விஷத்தை கலந்து கொடுத்து கொள்வனே. அது ஐடியா. ஆனா சரக்குல ஸ்மெல் வருமே. ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கே. அது என்ன? அரை கிளாஸ் பிராந்திய ஊத்தி அரை கிளாஸ் ஒரு பயங்கரமான விஷத்தை கலக்கணும். அது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் தேனை கலந்து கலக்கி கொடுத்தன்னு வச்சுக்கிய நல்லா பாயாசம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருவான்ல. அறிவேட்டவனே, இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சேர்த்து அவனுக்கு ஏன்டா கொடுக்கணும்? அதை நாமளே குடிச்சிடலாம் இல்லையா?
சாரிடா, நான் மறந்துட்டேன். ஐயோ, ரமேஷ் என்ன வராரு. வந்துட்டான், சரக்கு குடிச்சு வை. வேணாம் அந்த மாதிரி மரியாதை எல்லாம் கொடுக்க வேணாம். இல்ல, நாங்க சும்மா விளையாட்டு தான் சார். ஒரு காமெடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். முதல்ல இந்த மாதிரி கண்டவங்களை கூப்பிட்டு வீட்டுல தண்ணி அடிக்கிறது நிறுத்து. அப்பதான் உன் வீட்டுல பாதி பிரச்சனை தீரும். நீ பொண்டாட்டின்னு சொல்ற உன்னோட பொண்டாட்டி ரோசி இங்க இருக்கா? அவ எங்க போயிருப்பா? லைஃப் இன்சூரன்ஸுக்காக பக்கத்தூர் வரைக்கும் அவன் போயிருப்பா. அவ இப்ப வந்துருவா. அதோ அக்கா வந்துட்டாங்க. ஓ, 100 வயசு. இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மடக்கி உள்ள வச்சேன். ரமேஷ் எப்போ வந்தீங்க? அந்த ஆசாரி கோவிந்தனால இங்க ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன், அதனாலதான் அங்க வந்தேன். அந்த ஆள் சரியில்லை. அவன் பார்வையும் அவன் சிரிப்பும். அவரோட பார்வையும் சிரிப்பு நீ எதுக்கு பார்த்த? நீ அவரை பார்த்தனால தானே அவர் சிரிக்கிறது தெரிஞ்சது. நீ அவரை பார்த்து அவர் உன்ன பார்த்தாரு. ஆசாரி மேலேயும் தப்பு இருக்கு, உண்மையிலையும் தப்பு இருக்கு. எனக்கு பசிக்குது. நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், வாப்பா. டேய் பச்சை முட்டை, சரக்கு அடிச்சிடாத, இப்ப வந்துடுறேன். நீ போயிட்டு வா. அந்த மனோஜ் வீடு அது? அந்த நாய் இருக்கிற வீடு தானே? அதோ அந்த வீடு தான். நைட் ஆனா போதும், அந்த நாயெல்லாம் ஒரே தொல்லை. இனிமே உன்னை இந்த ஏரியாவில எங்கேயாவது பார்த்தேன்? நிஜமா நான் இப்பெல்லாம் வேற வழியா தான் இங்க வர்றேன். இந்த வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது பார்த்தேன்னா இந்த வண்டியோட என்ஜின் உடைச்சு போட்டுருவேன். இன்ஜின் இருந்தா தானே வண்டி ஓடும். அது மட்டும் இல்ல, அந்த ஆசிரியர் எப்ப காசிக்கு போவான்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஆசிரியை கண்டுபிடிக்க என்னால முடியாது. ஏற வண்டியில சரக்கு போதில உண்மையை உளறிட்டனும். நேத்து நீ எங்கிருந்தோ ஒரு வண்டியை கட்டி இழுத்து வரும்போதே நினைச்சேன் பின்னாடி போலீஸ் வருவாங்கன்னு. அந்த வண்டி மேல சத்தியம், அந்த வண்டிக்கு ஆர்சி புக்லாம் ஒரிஜினலா இருக்கியா? இது யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா என் பேர் கிரிதர். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ, தப்பா சொல்லிட்டேன். நீங்க கேட்டதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன பார்த்து பதுங்கின? நேத்து இவங்க இங்க ஒரு வண்டியை கொண்டு வந்து வித்தது உண்மைதான். ஆனா சத்தியமா அது ஒரு வருட்டு தீண்டி இல்ல, இல்ல திருட்டு வண்டி இல்ல. என்ன சார் பண்றது? நான் எது பண்ணாலும் என்ன எல்லாரும் சந்தேகமா பாக்குறாங்களே. அது எதுக்கு? என்ன இந்த சூரிய கிரகணத்துல பிறந்தனால என்ன தப்பா பாக்குறாங்க சார். ஆனா நான் ரொம்ப நல்லவன் சார். திருட்டு முகமா இருந்தாலும் ஆளு ரொம்ப நல்லவன். ஆமா சார். கூப்பிடுற அவனை. அந்த ரமேஷ் தான். ஓ, ரமேஷ் அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? ரமேஷோட எந்த அடிதடி கேஸ் சார்? அப்படின்னா அந்த ஆளு பிரச்சனைக்காரன் போல இருக்கு. இல்ல, பிரச்சனைக்காரன் இல்ல, பிரச்சனைய சால்வ் பண்ணுவான். சிலப்ப பிரச்சனைய ஆரம்பிப்பான். வண்டி உடைக்கிற இடத்துல தான் இருப்பாரு. வாங்க காமிங்க. வாடா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாயனூர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல இவ்ளோ லட்சணமான மூஞ்சி. அப்புறம் நீங்க மட்டும் கண்ணாடியை பார்த்து ரசிச்ச போதுமா? உங்க மேல உயிரையே வச்சு பின்னாடியே திரியிற ஒருத்தி இருக்கா. யாரு? நான் தான். வேணா, அடி வாங்குவே. போ. அதோ அவர்தான் சார். நேத்து ஆக்சிடென்ட்ல இறந்து போன நான் இல்ல. நல்ல கேள்வி, நல்ல பதிலும் கூட. வாயை திறந்து பேசாத உங்ககிட்ட அப்பவே சொன்னல. இப்ப கேட்டல. யூ ஷட் அப். ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கணும். உன் சொந்த ஊர் எது? உனக்கு ஊரே கிடையாதா? உன் வாயில என்ன போண்டாவா? ஷட் அப். இன்னும் சார் சொன்னனால வாய்க்கு ஷட்டர் போடு. உனக்கு இல்ல. சரி. இறந்து போனவன் ஊரு பேரு இப்படி ஒரு விவரமும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த பாடிய பார்த்த உடனே இந்த அட்டெண்டர் உன்ன கூப்பிட்டுருக்கான். நீயும் ஆஸ்பத்திரி போய் பாத்துருக்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன தேடி சார் இங்க வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன அங்கிருந்து பார்த்த உடனே சார் இப்படி ஜர்க்கானதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் தான் சார். இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்ப காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். தெரியல. சரி, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த ஆளோட பையனோட அந்த ஊரு வீடு எதுன்னு. அந்த ஆள் எங்க? யாரு? அதான் உங்க அப்பா. சார், என்னோட அப்பாவை பத்தி பேச எனக்கு கோவம் வரும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஒரு ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க எந்த காலத்துல என்னென்ன வழி இருக்கு அது உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? ஐடென்டிட்டி கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேப்பர் எல்லாம் வண்டிக்கு. நீ சொல்ற இந்த கார்டு டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. வண்டி வேற கோவா ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? என்ன செய்யணுமோ அதை எங்க டிபார்ட்மெண்ட் செய்யும். நான் கேட்டது மட்டும் நீ பதில் சொல்லு. உங்க அப்பா எங்க? அப்பா வந்து கொஞ்ச நாளா எங்க போயிருக்காரு, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஓஹோ, அதான் விஷயமா? அப்பா காணாம போய் பல நாள் ஆச்சு. அத பத்தி நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? இல்லையே சார். என்னோட அப்பா காணாம போறதெல்லாம் முதல் தடவை இல்ல. அவரு ஊரு சுத்துற ஆளு. திடீர்னு வருவாரு, திடீர்னு போயிருவாரு. நானும் திரும்ப வருவேன். வேணும்னா ஒட்டு மொத்தமா வந்து தூக்கிட்டு போவேன். அப்பனையும் அவனையும் ஞாபகம் வச்சுக்க. அண்ணா ரமேஷண்ணா, எனக்கு ஒரு டவுட். இந்த செத்து போன ஆளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலண்ணே. ஒரு பர்ஸோ கார்டோ எதுவுமே இல்லாதப்போ அதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ரமேஷண்ணா, எனக்கு என்னமோ இந்த ஸ்டீபன் மேலதானே ஒரு டவுட் இருக்கு. நேத்து பாடி அங்க வந்தப்போ அவன் மட்டும் தானே அங்க இருந்தான். அவனை அடிச்சு கேட்டீங்கன்னா கிடைக்கும்.
அடடா, தேவையில்லாம ஒரு கடப்பாரை எடுத்து சொல்லிவிட்டு திருப்பி எடுக்க முடியலையே. ஏண்டா ஒரு வேலை நீ உருப்படியா செய்ய மாட்டியா? பெருசு என்ன மிலிட்டரியில இருந்து வருதா? ட்ரங்க் குட்டியில எடுத்துட்டு வருது. ஏண்டா அவனுக்கு கண்ணு தெரியல, பார்த்து போக மாட்டேன். ரமேஷ், உங்க அப்பா திருடன். திருட உன்னோட அப்பா. அட அது இல்லப்பா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு பாரு. இங்க தானே இருந்தாரு, திடீர்னு மாஞ்சு போயிட்டாரு. எப்படி தெரியல. உண்மையிலேயே உங்களை நான் என்னதான் பண்றது? என்ன பண்றதா? அடிக்கவா முடியும்? நான் தான் உன் அப்பா ஆயிட்டேனே. நீ என்ன பாத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த தடவை உன் பணத்தை ஒன்னும் திருடிட்டு போலையே. என் அன்பு மவனே, அது சுத்திய கொஞ்சம் கீழே போடு. அதங்க இருக்கட்டும், தேவைப்பட்டாலும் தேவைப்படும். சும்மா பயமுடுத்தாதடா. உனக்கு தெரியல, எனக்கு இதயம் இருக்கு. என்னது? இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொன்னேன். பயமுடுத்தினா உடஞ்சு போயிடும். சுத்திய கீழே போடு. ஆர்ட், உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பை பார்ட்ஸ் எல்லாம் இருக்கா? வந்து வீடுங்க. நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. அது இல்ல, சின்ன வீடு உங்களோடது. அது எங்க இருந்தா கேட்டேன். சின்ன வீடா? எனக்கா? நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற ரமேஷ். நீ அந்த சுத்திய கீழே போடு. அந்த பொண்டாட்டிக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? ஆணத்தின பெண்ணத்தின பார்த்தா என்ன மாதிரி இதே முக இருக்கிறவங்க எத்தனை பேரு? உனக்கு பைத்தியம் தான். ஆல்ரெடி உனக்கு அடிதடி புத்தி இருக்கு, கூடவே பைத்தியமும் பிடிச்சா அந்த சுத்திய கீழே போடுறா. டேய், சுத்திய கீழே போடுறா. டேய், நான் உங்க அப்பன் சொல்றேன்டா, சுத்திய கீழே போடுறா. இங்க என்ன கிரீடம் படத்துடைய கிளைமேக்ஸ் நடக்குதா? ஐயோ, சமீபத்துல ஆக்சிடென்ட்ல செத்த ஒருத்தருக்கு நம்ம ரமேஷோட அதே முகம், அதே உருவம். அது இவன் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இவன் இல்லல்ல. அது இவன் இல்ல. அண்ணா, நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு வேற எங்கேயாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கா? பொண்டாட்டி, குழந்தைங்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படியே இருந்தாலும் இவனை மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அது ஏன் அப்படி? அட, இவனுக்கு அவனுடைய அம்மாவுடைய முகசாயல். அப்பனா அப்பா சொல்லுப்பா. அந்த வீடு கிட்ட வந்துட்டோம். அங்க போய் சொல்லி மாட்டிக்கிறத விட இப்பயே இங்கேயே உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு அடி கிடைக்காம நாங்களே பாத்துக்கிறோம். என்ன டாக்டர்? ஆனா இது பழைய காலம் இல்ல, எப்படி வேணாலும் உண்மையை வர வைக்க முடியும். டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அதுல நீங்க நல்லாவே லாக் ஆயிடுவீங்க. ரமேஷ், நாம ஏன் இவருக்கு போலியோகிராஃப் டெஸ்ட் எடுக்க கூடாது? டேய், நான் சின்ன வயசுலயே போலியோ டிராப்ஸ்லாம் எடுத்துட்டேன். அதை சொல்லி நீ என்ன பயன்படுத்த நினைக்க வேண்டாம். டேய், ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவனை தவிர வேற எந்த பசங்களும் எனக்கு கிடையாது. ஞாபகத்தோடையும் போதை இல்லாம என்னைக்கு இருந்திருக்கீங்க? போதையில் ஏதாவது நடந்திருக்கும். டேய், ஒன்னா நான் ஏமாத்திருக்கேன், ஆனா உங்க அம்மாவை நான் இது வரைக்கும் ஏமாத்தினதே இல்ல. அது நியாயம் தான். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கான்னு சொல்றீங்க, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அப்பா புள்ள இல்ல. அந்த செத்து போனவர் தான் உங்க உண்மையான பையனா இருக்குமோ? அதுக்கு மேல தொல்லை. ஏய், அதுதான் அந்த லட்சுமி நாராயணன் வீடு. முக்கியமான விஷயம், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இல்ல, அது ஊமேன்னு சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நடிக்கணுமா? நீ வண்டியில ஏறு, யாரும் உன்னை பார்க்க வேண்டாம். இது என் மருமகங்கிறனால நான் இப்படி சொல்லல. லட்சுமி நாராயணன் போட்டோவை பார்த்தா யாருமே உட்காந்து பார்த்துட்டு போவாங்க. நேர்ல பார்த்தாங்கன்னா வச்ச கண்ணை எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். ஏன்னா அவன் குணம் அப்படி. ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது. உங்க ஜாதியில நான்வெஜ் சாப்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. பட் லக்ஷ்மி நோ நோ, இருந்தும் போய் சேர்ந்தான். லட்சுமி நாராயணனோட ஃபேமிலி, ஐ மீன் அவர் மனைவி, குழந்தை. என்னோட மாமா கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியா? இது லட்சுமி நாராயணனோட அம்மா, என்னோட தங்கச்சி. இது உங்க பையனோடது. இதுல அவரோட பணமும் பொருளும் இருக்கு. நேர்ல கொடுக்கறதுக்காக வந்தேன். என் புள்ள இறந்துட்டான். இப்ப இது எங்களுக்கு எதுக்கு? உண்மையை சொல்லு.
என்ன விஷயம்? ஆள் ஒரு ஊமை. மனசுல இப்படி ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஆக்ஷன்ஸ் காமிப்பாரு, அதுவும் எப்பவாவது. லக்ஷ்மி நாராயணனுக்கு எதிரிகள் யாராவது? எதிரிங்க யாரும் இருக்க போறாங்க? யாருக்கும் துரோகம் பண்ணவோ ஏமாத்தவோ என் பையனுக்கு தெரியாது. டாக்டர், நீங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன காரணம்? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, சைமன் ஜோசப். கோயம்புத்தூர்ல ஃபார்மசி இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறது 2 நாள் முன்னாடி கூட அவன் வந்து எங்களை பார்த்தான். இன்னைக்கு கூட அவன் வந்துட்டு போனான். ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லிருப்பானே. ஏதாவது இருக்குன்னு நானும் சொல்லல. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணுங்க. நான் கிளம்புறேன். இது அவன்தான், அவனேதான். என்ன சொல்றாரு? ஊமைதான். ஆனா எப்பவாவது கவலை வரும்போது இது அவன்தான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து இப்படித்தான், எனக்கு அப்பத்துல இருந்தே தெரியும். வாங்க, அவன்தான் உள்ள பாரு. ஏய், இது அவன்தான், இது அவனேதான். சொல்லின்னு நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சு. ரமேஷ், இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்போ அந்த நிமிஷத்துல நான் இதை ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். வரப்போற விபரீதத்தை பத்தி யோசிக்கிற பழக்கம் இவருக்கு எப்பவுமே இல்லையே. சரியா சொன்னா, இவர் தான் தேவையில்லாதவங்க விலை கொடுத்து வாங்குவாரு. நிறுத்துற. இது தேவையில்லாதா? இது ஒரு மனுஷி, ஒரு குழந்தை. சரிடா, உன் மனச பத்தி எங்களுக்கெல்லாம் தெரியாதா சொல்லு. கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆண்ட்ரூஸ் ஒரு மிருகம். என்னோட நண்பன் என்னை விட்டு போயிட்டான். அந்த இடத்துல தான் நான் இப்போ உங்களை வச்சு பார்க்கறேன். இந்த முடிவுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த குழந்தை மேல உங்களுக்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை. அப்ப ஆண்ட்ரூஸ் அவன் குழந்தைக்கு யாரு? அவன் கல்யாணம் பண்ணது நீனா இல்ல, நீனாவோட சொத்தை. சோரி நாய மாதிரி துரோகம் பண்ண அவங்கிட்ட இந்த குழந்தைய மறுபடியும் திருப்பி அனுப்பணுமா? அதுதானே நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சரி வாணா, போலீஸ்ல ஒப்படைச்சிடுவோம். அப்படி ரோட்ல விடுறதுக்கு இல்ல, நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது. வா பாப்பா. மோனிகா, உனக்கு காய்ச்சல் போயிடுச்சாமா? அப்ப ஏன் இப்படி சோர்வா உட்கார்ந்திருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும்னா. அப்புறம் என்ன பாப்பா, உனக்கு இப்ப அப்பா இருக்காரு, வீரமான இந்த மாமா இருக்காரு, நாங்க எல்லாருமே உனக்கு இருக்கோம். சரி, அப்பா எங்க? உனக்கும் அங்களுக்கும் சாப்பாடு வாங்க போயிருக்காரு அப்பா. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. பெரியம்மா உனக்காக தான் கொடுக்குறாங்க. அப்படித்தான். வாரிது